காயப்பட்ட சிங்கத்தோட மூச்சு கர்ஜனையோட பயங்கரமா இருக்கும். ஹலோ கைஸ், மார்வலில் பார்த்தீங்கன்னா அவங்க ஃபேஸ் 5 ஃபேஸ் 6ல் என்னென்ன படம் வரப்போகுது அப்படிங்கிற அந்த மேட்ரை ஆல்ரெடி அவங்க அனௌன்ஸ் பண்ணாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் 5 அவங்க ஃபுல்லாக சொன்னாங்க. பட் ஃபேஸ் 6ல் பார்த்தீங்கன்னா அவங்க ஃபேண்டாஸ்டிக் 4, அவெஞ்சர்ஸ் 5 அண்ட் அவெஞ்சர்ஸ் 6 அப்படிங்கிற இந்த ஒரு 3 படத்தை மட்டும் சொல்லியிருக்காங்க. அது தாண்டி பார்த்தீங்கன்னா அவங்க ஃபேஸ் 6ல் எதுவுமே சொல்லல. பட் அந்த எம்டி ஸ்லாட்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே எம்டி ஆக போகிறது இல்லை. அது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஃபில் ஆக தான் போகுது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவெஞ்சர்ஸ் 5 அப்புறம் பார்த்தீங்கன்னா நடுவில் கேப் இருக்கும்ல, அந்த கேப்பில் நிறைய படங்களை விட்டுட்டு அந்த படங்கள் பார்த்தீங்கன்னா நேராக அப்படியே அவெஞ்சர்ஸ் சீக்ரெட் வார்ஸ் அப்படி இல்லைன்னா அவெஞ்சர்ஸ் 6 அப்படிங்கிற அந்த ஒரு படத்துக்கு கனெக்ட் ஆகும். அதாவது அவெஞ்சர்ஸ் இன்ஃபினிட்டி வாருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மார்வல் ஒரு கேப் விட்டுருப்பாங்க. அந்த கேப்பில் தான் பார்த்தீங்கன்னா கேப்டன் மார்வல் படம் வந்தது. அந்த கேப்டன் மார்வல் நீங்கள் பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு அவெஞ்சர்ஸ் என்கேம் ஒரு புரியும் அப்படிங்கிற அந்த ஒரு மேட்டர் பண்ணி அவங்க அதே ஒரு பக்காவான ப்ரொமோஷனை யூஸ் பண்ணி அவங்க கேப்டன் மார்வல் படத்தை 1 பில்லியன் அடிக்க வச்சாங்க. அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு 2 படம் நடுவில் நிறைய படங்கள் வாய்ப்பு இருக்குது. அதில் மெயினாக பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஒரு 2 படம் சொல்கிறாங்க. அதாவது பிளாக் பேந்தர் 3, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வண்டாவோட ஒரு சோலோ மூவி அப்படிங்கிற இந்த ஒரு 2 படம் பார்த்தீங்கன்னா இந்த கேப்பில் வர்றதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்குது அப்படிங்கிற அந்த மாதிரி சொல்கிறாங்க. அதில் ஃபஸ்ட்டு நம்ம பிளாக் பேந்தர் 3 அப்படிங்கிற இந்த படத்தை பற்றி பார்க்கலாம். பிளாக் பேந்தர் 1ல் நீங்கள் டிச்சலாவை பார்த்துருப்பீங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா செட்விக் போஸ்மேன் தான் டிச்சலாவாக இருந்திருப்பார். ஸோ அது பார்த்தீங்கன்னா அந்த படத்தோட சீக்வலுக்கு அவரை வச்சு தான் பார்த்தீங்கன்னா கதையை பிளான் பண்ணாங்க. அது பார்த்தீங்கன்னா செட்விக் போஸ்மேனோட டெத்துக்கு அப்புறமா அந்த ஒரு மொத்த ஸ்கிரிப்டே அவங்க கம்ப்ளீட்டாக மாற்றிட்டு அந்த ஒரு படத்துக்கு ஷூரியை ஒரு மெயிலிட்டாக போட்டாங்க. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த பார்ட் 3ல் நீங்கள் பிளாக் பேந்தராக ஷூரியை பார்க்க மாட்டீங்க. அதுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா டிச்சலாவை பார்ப்பீங்க. அதாவது நம்ம டிச்சலாவோட பையன் இருக்கார்ல, அந்த ஒரு குட்டி டீச்சரில் தான் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு பிளாக் பேந்தர் 3ல் அடுத்த ஒரு பிளாக் பேந்தர் வருவார் அப்படிங்கிற அந்த ஒரு மேட்டர் சொல்கிறாங்க. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா பிளாக் பேந்தர் 3ல் இந்த ஒரு குட்டி டீச்சரில் வராரு அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த ஒரு படத்தில் ஒரு பெரிய டைம் ஸ்கிப் வரதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ தான் அந்த கேரக்டரை அவங்க எம்சியூவில் காமிச்சிருக்காங்க. அதுதாண்டி அந்த கேரக்டர் ரொம்ப சின்ன பையனாக இருக்கார். அந்த சின்ன பையனை பார்த்தீங்கன்னா அவங்க அடுத்த பிளாக் பேந்தராக அவ்வளோ சீக்கிரம் மாற்ற மாட்டாங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு பெரிய டைம் ஸ்கிப் வரதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்குது. அப்படி இல்லைன்னா பார்த்தீங்கன்னா அவெஞ்சர்ஸ் 5ல் வில்லனாக வர்றது கேங் தான். ஸோ கேங் தான் பார்த்தீங்கன்னா போச்சு வில்லனாக வருவார் அப்படிங்கிற அந்த மேட் சொல்கிறாங்க. பட் கேங் வரல கூட அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கேங்கோட ரீப்ளேஸ்மெண்ட்டாக நம்ம டாக்டர் டூம் தான் இருப்பாங்க. ஸோ இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் டைம் ட்ராவல் பண்ணுறவங்க தான். ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா டைம் ட்ராவல் இது பண்ணுறப்ப அதில் பார்த்தீங்கன்னா இந்த குட்டி டீச்சராக பெரிய டீச்சராக மாறுற மாதிரி அப்படியே அவங்க அந்த கதையை மாற்றலாம். இதில் அவங்க என்ன மேட்டர் எடுக்க போகிறாங்கன்னு தெரியல. பட் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா பிளாக் பேந்தர் 3 நீங்கள் இந்த டிஜலாவை பிளாக் பேந்தரை பார்த்துருவீங்க. இதெல்லாம் ஓகே அப்படிங்கிறப்ப இந்த படத்தில் வில்லன் யார் அப்படிங்கிற அந்த கேள்வி பல இருக்கலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இதுதான் அடுத்து வர போகிற சீக்ரெட் வார்ஸுக்கு ஒரு பெரிய லீடப்பாக இருக்க போகுதுன்னா அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு பக்கவான வில்லன் இருக்கும்ல. ஸோ அப்படிங்கிறப்ப இந்த படத்தில் வில்லன் ரோல் யார் ப்ளே பண்ணுவாங்க அப்படிங்கிற அந்த மேட்டர் கேட்டிங்கன்னா அதுக்கு ஒரு தியரி இருக்குது. அதாவது டாக்டர் டூம் இருக்கார்ல, அவர் தான் பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு வில்லனாக வருவார் அப்படிங்கிற அந்த மேட்டர் சொல்கிறாங்க. டாக்டர் டூம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு பெரிய பவரான கேரக்டர் தான். ஸோ அந்த பவரான கேரக்டரை அவங்க எம்சியூவில் இப்போயும் காட்டவே இல்லை. அந்த கேரக்டரை ஸ்ட்ரைட்டாக அவங்க சீக்ரெட் வார்ஸில் கொண்டு வந்தாங்கன்னா பல ஃபேன்ஸுக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கு பெரிய ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணாது. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 3 படங்களில் அவரை கொண்டு அவர் அந்த படங்களில் ஜெயிச்சுட்டு அப்புறமா பார்த்தீங்கன்னா சீக்ரெட் வார்ஸில் வரப்ப அது தரமாக இருக்கும். ஸோ அதுக்கு மாதிரி பார்த்தீங்கன்னா அவர் இப்போதைக்கு நம்ம ஃபேண்டாஸ்டிக் 4, அதுக்கடுத்து இப்போ வரப்போகிற இந்த பிளாக் பேந்தர் 3 அப்படிங்கிற
இந்த படங்களில் வரதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ பிளாக் பேந்தருக்கும் டாக்டர் டூமுக்கும் என்ன சம்மந்தம் அப்படிங்கிற அந்த கேள்வி உங்களுக்கு இருக்கலாம். இந்த ஒரு படத்தில் டாக்டர் டூம் வக்காண்டாக்குள்ளே பூந்து அந்த ஒரு வக்காண்டா டெக்னாலஜியை ஆர்டிஓ ட்ரை பண்ணுற மாதிரி அந்த ஸ்டோரி இப்போ வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற அந்த மேட்டரை இப்போதைக்கு வந்து ஒரு தியரியாக போயிட்டுருக்கு. அதாவது பார்த்திங்கன்னா இப்போதைக்கு வந்து நம்ம டாக்டர் டூம் வந்து சம் பவரை மாறணும்னா அதுக்கு வந்து அவருக்கு வைப்ரேனியம் தேவை. அந்த வைப்ரேனியம் கொட்டி கிடக்கிற இடம்னு பார்த்தீங்கன்னா அது வந்து இந்த வக்காண்டா தான். ஸோ அவர் வக்காண்டாக்குள்ளே பூந்து வைப்ரேனியமை ஆர்டிஓ போட்டார் அப்படிங்கிற அந்த மேட்டரை காமிச்சு அதாவது வக்காண்டாவை டாக்டர் டூம் தோக்கடிச்சிட்டாரு. ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து அவந்த சீக்ரெட்டாஸில் அவர் வந்து பார்த்தீங்கன்னா வைப்ரேனியம் வச்சு ஒரு பெரிய ஆர்மியோட வந்து அவர் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவந்த வச்சு செய்யலாம். அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கமான ஸ்டோரியை இப்போதைக்கு இந்த படத்தை கொடுப்பாங்க அப்படிங்கிற அந்த ஒரு மேட்டர் சொல்கிறாங்க. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா பிளாக் பேந்தர் 3 அந்த படத்தோட வில்லன் பற்றி பார்த்தாச்சு. ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதே நேரம் இந்த ஒரு சீக்ரெட்டாஸுக்கு கண்டிப்பாக நம்ம வண்டவும் முக்கியம். அது ஏன் அப்படிங்கிற அந்த மேட்டர் பல பேர் தெரிஞ்சிருக்கும். வண்டை வந்து ஒரு நெக்ஸஸ் பீயிங். அந்த நெக்ஸஸ் பீயிங் தான் பார்த்தீங்கன்னா ஒரு மல்டிவர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஆளாக இருப்பாங்க. ஸோ அப்படிங்கிறப்ப வண்டா பார்த்தீங்கன்னா இந்த எம்சியூவுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். அதையும் தாண்டி வண்டா பார்த்தீங்கன்னா செத்து போன மாதிரி அவங்க மல்டிவர்ஸ் ஆஃப் மேட்னஸ் படத்தில் காமிச்சிருந்தாங்க. பட் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவங்க சாகலை அப்படிங்கிற அந்த மேட்டரை ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா பல பேர் சொல்லியிருக்காங்க. அந்த ஆக்ட்ரஸே பார்த்தீங்கன்னா மேபி ஃபியூச்சரில் வண்டாவுக்கு ஒரு படம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற அந்த மேட்டரை படத்தில் டீஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வண்டாவுக்கு ஒரு சோலோ மூவி வரதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்குது. அதுவும் தாண்டி எம்சியூவில் பார்த்தீங்கன்னா ஒயிட் விஷன் அப்படிங்கிற அந்த ஒரு கேரக்டர் காமிச்சிருப்பாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேரக்டரையும் அவங்க பெருசாக காட்டவே இல்லை. ஸோ வண்டாக்கும் ஒரு படம் கொடுத்துட்டு அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒயிட் விஷனை அவங்க கொண்டு வரதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஸோ ரீசெண்ட் டைமில் பார்த்தீங்கன்னா பால் பட்டானி அதாவது இந்த ஒரு விஷயம் ரோல் ப்ளே பண்ணுற இந்த ஆக்டரோட பார்த்தீங்கன்னா எம்சியூவில் அவர் திரும்பி வரதை பற்றி பேசியிருந்தார். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா வண்டாவோட சோலோ மூவியாக கூட இருக்கலாம் அப்படிங்கிற அந்த மேட்டரை இப்போது சொல்கிறாங்க. இந்த லீக் படி பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நடக்கலாம், நடக்காமல் போகலாம். இதை பற்றி தோன்ற மேட்டரை கீழே கமெண்ட்டில் போடுங்க. இந்த வீடியோவில் தான் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸாகவும் ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, குட் பை. Yeah.